கொடுத்தார் சாமி நமக்கு. எதுக்கு பிறவி கொடுத்தார் சொல்லுங்கள்? சித்தாந்த வகுப்பு போது தானே ஐயா சொல்கிறாங்க தானே, இந்த பிறவி எதுக்காக கொடுக்கப்பட்டது? வினை கழியணும் தானே. அப்போ வினை கழியணும்னா என்ன பண்ணணும்? பூசை பண்ணணும். ஒழுங்காக பண்ணுறோமா? அதனால் அதை சொல்லக்கூடாது. சித்தாந்தத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த பிறவி எதுக்கு? மானிட பிறவி தானும் வகுத்ததன்றோ சொல்லுங்க. மானிட பிறவி தானும் வகுத்தது அரண்பணிக்காக அன்றோ? அரண்பணியில் என்ன பண்ணுறாங்க? அரண்பணியில் கோயில் தொண்டு செய்கிறாங்க. எடுத்தோடனே அரண்மனை கோயில் கட்டுறாங்கன்னு போகக்கூடாது. தொண்டு செய்கிறாங்க. அந்த தொண்டை நாம் செய்வதற்கு முயற்சி பண்ணணும். அந்த முயற்சியினுடைய அடிப்படை தான் இந்த வகுப்பு. இந்த வகுப்பில் தான் இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த தொண்டுன்னா என்ன? தொண்டுனா என்ன? தொண்டுனா தொண்டு தான். இதில் என்னன்னு கேட்டால் எப்படி சொல்கிறது? கைமாறு கருதாமல் செய்யக்கூடிய தொண்டு. ஒரே வார்த்தை சொன்னோங்க, கைமாறு கருதாமல் செய்வது தொண்டு. நம்ம கைமாறு கருதாமல் என்னெல்லாம் செய்கிறோம் சொல்லுங்கள்? பட்டியலிடுங்க. ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. எதெல்லாம் தொண்டு நம்ம தொண்டாக செய்கிறோம், எதெல்லாம் தொண்டு இல்லாமல் செய்கிறோம் அப்படின்னு பட்டியலிட்டு பார்த்தீங்கன்னா கீழே நிற்கும். எம்டியாக தான் இருக்கும். அதை நம்மளால் நிரப்ப முடியாது. நம்மளால் எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டுருப்போம். அதை விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சிவமடம். அப்போது இந்த தொகுப்பு முடிஞ்சிருச்சு, அடுத்த தொகுப்புலாம் அவ்வளோதான், இன்றைக்கோட முடிஞ்சது சாமி, முடிஞ்சதுல சாமி போட அப்படின்னு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சது கதை. இறைவன் உயிருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணர்வை தருவான். ஒவ்வொரு நாளும் ஒரு உணர்வை தருவான். நீங்கள் 100 முறை காசிக்கு போயிருக்கலாம், என்னைக்காவது ஒரு முறை தான் சாமி அங்கே இருக்கிறத உணர்த்துவார். அது வரைக்கும் தெரியாது. அந்த ஒரு முறை உணர்த்திட்டா அந்த உணர்வு என்ன பண்ணுங்க, வாழ்நாள் உடம்புல உயிர் ஒட்டி இருக்கிற வரைக்கும் அந்த உணர்வு போகாது. சரிங்களா? நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை காசிக்கு போகலாம். அது நம்மளால் எல்லாராலும் முடியும். பணம் கொடுத்தா கூட்டிகிட்டு போகிறாங்க, உடம்புல தெம்பு இருந்தால் போகிறோம். இன்றைக்கி கூட வரும்பொழுது, தொடர்வண்டியில் வரும்பொழுது ஒரு குரூப் சேலத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, காசிக்கு போகிறாங்க. அவங்க